வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸ் கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய TPA 366D2 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ஐசியை பயன்படுத்தி செய்யப்பட்ட 50+50 வாட் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளை அல்லது 24 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளை, இந்த இரண்டு டைப் ஆஃப் சப்ளைலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டு மற்றும் அதற்கு மேட்சிங்கான பாஸ்டபிள் போர்டு, இதை இரண்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரண்டு போர்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் டிசி சப்ளை இருக்கக்கூடிய ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளான அசோக் லேலாண்ட் தோஸ்த், மஹிந்திரா மேக்ஸிமோ, டாடா ஏஸ் அல்லது டிராக்டர், இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கான ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பண்ணலாம். அல்லது 24 வோல்ட் டிசி சப்ளை இருக்கக்கூடிய லாரி, பஸ், ட்ரக், வேன், அந்த மாதிரி 24 வோல்ட் டிசி வெஹிக்கிளுக்கான நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். அது எப்படி இந்த ஒரே போர்டை இரண்டு டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கும் நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் பயன்படுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஆம்பிளிஃபையர் போர்டு. இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் ஆன் போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் இருக்குது. இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளை இன்புட் கொடுத்தீங்கன்னா அதை 24 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளை அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த TPA 366D2 ஆம்பிளிஃபையர் செக்ஷனுக்கு கொடுத்துரும். அதுவே நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை 24 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளையாக இருந்ததுன்னா அதை எந்த ஒரு கன்வர்ஷனும் பண்ணாமல் அப்படியே உள்ளே அனுப்பிச்சிடும். ஸோ இந்த TPA 366D2க்கு 24 வோல்ட் டிசி சப்ளை கிடச்சிரும். அதாவது நீங்கள் 12 வோல்ட் டிசி சப்ளை இன்புட் கொடுத்தீங்கன்னா அதை பூஸ்ட் கன்வர்ஷன் பண்ணி 24ஆக மாற்றும். கொடுக்கக்கூடியதே 24 வோல்ட்டாக கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு கன்வர்ஷனும் பண்ணாமல் அப்படியே உள்ளே கொடுத்துரும். ஸோ இதுதான் அந்த ஆம்பிளிஃபையர் போர்டு. ஆன் போர்ட்லேயே இந்த சைடு கன்வெர்ட்டர் செக்ஷன், இந்த சைடு மீதி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் செக்ஷன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான காம்பனண்ட்ஸ், SMD காம்பனண்ட் மற்றும் த்ரூ ஹோல் இரண்டையும் பயன்படுத்தி காம்பேக்ட் சைஸில் டிசைன் பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கு மேட்சிங்கான பாஸ்டபிள் போர்டு TL072 ஐசியை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் பேஸ்டு, அதாவது 2IC ஆப்பாம்ப் பேஸ்டு ஒரு பாஸ்டபிள் போர்டு. இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சப்ளையில் வேலை செய்யக்கூடியது தான். ஒரு ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள், அதாவது நான் சொன்னது போல் 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட் ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளுக்கு நல்ல குவாலிட்டியான 50+50 வாட் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடியோ சிஸ்டத்துக்கான ஆம்பிளிஃபையரை நீங்கள் இந்த ஆம்பிளிஃபையர் போர்டை பயன்படுத்தி செய்யலாம். நான் ஆல்ரெடி இந்த ஸ்பேர்ஸை பயன்படுத்தி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதனுடைய வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த இரண்டு போர்டு, இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு மற்றும் அதற்கு மேட்சிங்கான இந்த பாஸ்டபிள் போர்டு, இது இரண்டுமே நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியலுடைய காஸ்ட் ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ்க்கான ஷிப்பிங் சார்ஜஸ் டோட்டலாக சேர்த்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். பேமெண்ட்டுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரெசிப்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு சேஃபாக ஆல் ஓவர் இந்தியா ஸ்பீடு போஸ்ட், பார்சல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் நம்ம அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம். அனுப்பிச்சி வச்சுட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் அனுப்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி சேஃபாக ரிசீவ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி ப்ரீபெய்டு பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்கன்னு கேட்காதீங்க. முன்கூட்டியே பணம் கட்டிட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் வந்துடும், ஏமாற்ற மாட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஆம்பிளிஃபையர் போர்டினுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையர் போர்டை பற்றி பார்த்துருவோம். இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் போர்ட்லேயே நான் முதல்ல சொன்னது போல் 12 வோல்ட் டிசியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய பூஸ்ட் கன்வெர்ட்டரும் இருக்குது. ஸோ பவர் சப்ளை இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசிக்கான பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் கொடுக்கணும். இதற்கு பயன்படுத்தக்கூடிய வயர் நீங்கள் மினிமம் 1.5 ஸ்கொயர் mm இருக்கக்கூடிய வயராக பயன்படுத்துங்க. ஸோ நீங்கள் பவர் சப்ளை இன்புட், அதாவது 12 வோல்ட் டிசியாக கொடுத்தாலும் சரி 24 வோல்ட் டிசியாக கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு ஆடியோ சிக்னல் இன்புட்டு, நம்மளுடைய USB பிளேயர்னுடைய ஆடியோ இன்புட்டை வந்து பாஸ்டபிள் போர்டு கொடுத்து பாஸ்டபிள் போர்டிலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சேனல் இங்கே, கிரவுண்டு இங்கே, ரைட் சேனல் இங்கே, இந்த மாதிரி நீங்கள்
ஆடியோ இன்புட் இந்த போர்டு கொடுத்துருவீங்க. அதற்கடுத்து ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சேனலுக்கான ஸ்பீக்கருக்கான பாசிட்டிவ் டெர்மினல் இங்கேருந்தும் நெகட்டிவ் டெர்மினல் இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ரைட் சேனலுக்கான ஸ்பீக்கருக்கான பாசிட்டிவ் டெர்மினல் இங்கேருந்தும் நெகட்டிவ் இங்கேருந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சேனல் மற்றும் ரைட் சேனலில் ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஎஸ்பி பிளேயருக்கு தேவையான 5 வோல்ட் டிசி சப்ளை. ஸோ இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் 5 வோல்ட் மற்றும் கிரவுண்டு இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதற்கான 5 வோல்ட் ரெகுலேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இந்த காம்போ போர்டை பயன்படுத்தி ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பண்ணிட முடியும். பவர் சப்ளை இன்புட் கொடுத்தீங்கன்னா போதும். மீதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பாஸ்டப் போர்டினுடைய கனெக்ஷன் மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் ஈஸியான வயர் போட்டு கொடுத்துக்கலாம். அல்லது ஆர்எம்சி வயர் கனெக்டர்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த கனெக்டர் போட்டு கூட நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த போர்டு அதாவது பாஸ்டப் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளையில் வேலை செய்யக்கூடியது தான். இந்த போர்டு 12 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் வரைக்கும் டிசி சப்ளை கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இன்புட் பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் இங்கே கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட் நம்ம யூஎஸ்பி பிளேயர்லேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னல் இன்புட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டுனுடைய இந்த இடத்துல ஸோ எல்லாமே ஆன் போர்ட்லேயே மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கரெக்டாக கொடுத்தா போதும். ஆடியோ சிக்னல் இன்புட் லெஃப்ட் சேனல் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் ரைட் சேனல் இன்புட் இங்கேயும் கொடுக்கணும். அதே போல் ஆடியோ சிக்னல் அவுட்புட் லெஃப்ட் சேனல் இங்கேருந்து கிரவுண்ட் இங்கேருந்து ரைட் சேனல் இங்கேருந்து அவுட்புட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போட்டு நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். அதே போல் பாஸ் மற்றும் ட்ரெபிளுக்கான கண்ட்ரோல் ஆன் போர்டில் நீங்கள் தேவைப்பட்டால் சால்டர் பண்ணிக்கலாம். இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 1313 டைப் கேபினெட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. என்ன பிரச்சனைனா இதனுடைய பிச் லென்த்து கொஞ்சம் மாறும். அதனால் தேவைப்பட்டால் ஒரு கண்ட்ரோலை ஆன் போர்டில் சால்டர் பண்ணிக்கிட்டு இன்னொரு கண்ட்ரோலை நீங்கள் வயர் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி சால்டர் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் பயன்படுத்தி ஒரு ஆம்ப்ளிஃபையர் அசெம்பிள் பண்ணுறதுக்கு. காம்பேக்டான போர்டு. இந்த சிங்கிள் சப்ளை பாஸ்டப் போர்டை நீங்கள் இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். அல்லது வேறு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதற்கு மேட்சிங்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் இருக்குது. இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட லோடை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் மினிமம் 4 இன்ச்சிலேருந்து மேக்ஸிமம் 8 inch வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வித் டியூட்டர் அல்லது ஊஃபர் வித் டியூட்டர் காம்பினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் எடுக்கலாம். நீங்கள் ஒருவேளை 8 ohms இம்பிடன்ஸ் கொண்ட லோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் பவர் கொஞ்சம் குறையும். அதாவது வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் முடிந்த வரையில் 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட லோடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அல்லது நம்ம பெரும்பாலும் கார் ஆடியோ சிஸ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கோயாக்சியல் ஸ்பீக்கர் சிஸ்டம் 4 inchலேருந்து 6 inch அல்லது 6x9 inchல வரக்கூடிய 2-way அல்லது 3-way கோயாக்சியல் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே 4 ohms இம்பிடன்ஸில் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ பவர் அவுட்புட் கிடைக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான ரிசல்ட்டும் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில் இதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஆடியோ ப்ராடக்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.